மசாலா பிரெட் டோஸ்ட். நான் யூரோப்பியன் குசைனில் ஒர்க் பண்ணும்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுன்னு சேவ் பண்ணுவோம். அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், அந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்பைஸியாக ரெடி பண்ண போகிறோம். ரெடியா? நம்ம பண்ணலாமா? என் அன்பு வணக்கம். இந்த மசாலா பிரெட் டோஸ்ட்டுக்கு முதல்ல நம்ம பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். 4 முட்டை இது உடச்சி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவை நான் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லியை நான் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த பேட்டருக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம மிளகை சேர்த்துக்கலாம். நான் ஏன் மிளகு சேர்த்துக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் why am adding black pepperன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாலை சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் பாலை சேர்த்துக்கிறேன். நம்ம ஏன் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா, காரணம் அப்போ தான் அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் நல்ல முட்டையோடு மிக்ஸ் ஆகும். அப்புறம் பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் அப்படி மிக்ஸ் பண்ணேன். பேட்டர் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டை கட் பண்ணி டோஸ்ட் பண்ணிக்கலாம். கல் நல்லா காஞ்சிருச்சு. பேட்டரில் முக்கி டோஸ்ட் பண்ணிக்கலாம். டோஸ்ட் பண்ணும்போது பேட்டரில் இருக்க பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இதோட ருசி கூடும். என்கிட்ட இந்த கொஞ்சமாக இந்த பேட்டர் பேலன்ஸ் இருக்குது. அதை நான் அப்படியே கல்லை ஊற்றி பொடி மாஸ் மாதிரி ஆக்க போகிறேன். இந்த டோஸ்ட்டை புதினா சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டோஸ்ட்டும் பொடி மாசம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகா இதெல்லாம் டோஸ்ட் பண்ணும்போது அது மேலே வச்சு டோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பேட்டர் பண்ணும்போது காரத்தை கொஞ்சம் தூக்கலாக வச்சு பண்ணுங்கள். காரமாக இருந்தால் தான் இந்த டோஸ்ட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.